ஸோ அடுத்த டிசைன் தான். சைடில் பிக்கு பார்த்துருக்கீங்களா, இந்த டிசைன் தான் கவர் பண்ண போகிறோம். மேலேருந்து ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் விட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமேலு சென்டர் இந்த இடத்துல 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட், அதே மாதிரி ஒரு இது விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு பெண்டாக வரைஞ்சிக்கோங்க. மேலேருந்து ஒரு வளைவு. ஓகேங்களா? இது வளைவு மார்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்கேலை திருப்பி இந்த பக்கம் ஒரு பெண்டு. ஓகேவா? நான் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், உங்களுக்கு 1/2 இன்ச்சு வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3/4 இன்ச்சுக்கு ஒரு ஷேப் எடுக்கணும். லைட்டாக ஷேப் வேணும் அப்படின்னா 3/4 இன்ச்சு எடுங்க, இல்லையா 1 இன்ச்சாவது எடுங்க. ஓகேங்களா? இது சின்ன ஷேப் தான் கேட்டாங்க, ஸோ அதனால் சின்னதாக ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துலையும் இங்கேயும் 3/4 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த அளவு கிராஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல சென்டரில் ஒரு வளைவு. ஓகேங்களா? அவ்வளோதான், நமக்கு தேவையான டிசைன் ரெடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் சுடிதார் தைக்கும்போது இந்த பேட்டர்னை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் சுடிதார் தைக்கிறீங்க, உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 6 ஆர் 6.5 வரைக்கும் நீங்கள் இந்த பேட்டர்னுக்கு வைக்கலாம், நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த மாதிரி மோர் டிப்ஸுக்கு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.